இன்ட்ராடே பேசிஸில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஏஞ்சல் ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பையர்ஸாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் சைடும், செல்லர்ஸாக இருந்தோம்னா பையிங் சைடும் போகணும். ஏன்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கோம், விற்றா தான் அந்த பொசிஷனில் நம்ம வந்து எக்ஸிட் ஆக முடியும். அதுவே ஆல்ரெடி நம்ம செல் பண்ணியிருக்கோம், இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நம்ம பை பண்ணிவிட்டு செல் பண்ணலாம், அதே செல் பண்ணிவிட்டும் பை பண்ண முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இன்ட்ராடேவுக்கு மட்டும். பையர்ஸுக்கு வந்து மேலே போனால் ப்ராஃபிட் இருக்கும், செல்லர்ஸுக்கு வந்து நம்ம பை பண்ண ப்ரைஸ்லேருந்து கீழே வந்தால் ப்ராஃபிட். இப்போ நம்ம பையர்ஸாக செல்லர்ஸான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையர்ஸ், ஏன்னா நம்ம ஒரு ஷேர் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி பை பண்ணியிருக்கோம். சப்போஸ் வந்து அது அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னா நம்ம செல் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணி அந்த பொசிஷனில் வந்து எக்ஸிட் ஆகிருப்போம். இப்போ நம்ம இதை பை பண்ணியிருக்கிறதுனால செல்லிங் சைடு போவோம். இப்போ இதை கிளிக் பண்ணதும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறீங்களா, அதாவது நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஷேர்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. அது கீழே பாருங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் இதை கிளிக் பண்ணிடுவோம். ஸ்டாப் லாஸை கிளிக் பண்ணதும் நம்மக்கிட்ட 5 குவான்டிட்டி இருந்தது, ஆல்ரெடி அதுவே வந்துடுச்சு 5 குவான்டிட்டி. இப்போது இதில் ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ட்ரிகர் ப்ரைஸ்னால் எந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்டரை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதனால் நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு விற்க தயாராக இருக்கீங்களோ அந்த ப்ரைஸ் எங்கேயும், எந்த ப்ரைஸுக்கு ட்ரிகர் ஆகணுமோ அந்த ப்ரைஸ் எங்கேயும் போடணும். நமக்கு வந்து 390 ருபீஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டாச்சு. அதே பையிங்கில் பார்த்திங்கன்னா இதை விட கம்மியான ப்ரைஸுக்கு தான் பை பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராக இருப்பாங்க. ஏன்னா நம்ம செல் பண்ணுறோன்னா அதை இன்னொருத்தர் வந்து பை பண்ணணும், அப்போ தான் நம்ம ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுவே நீங்கள் எக்ஸாக்டாக ப்ரைஸ் போட்டு அந்த ப்ரைஸுக்கு செல் பண்ணுறத விட எனக்கு மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நம்ம மார்க்கெட்னு கொடுத்துருவோம். 390 ருபீஸ் வந்தது ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிரும். அந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆர்டராக இருக்கும். அதாவது அந்த டைமில் வாங்குறதுக்கு 380 ரூபாய்க்கு தான் வாங்குறதுக்கு ஒரு பையர் தயாராக இருக்காருன்னா உங்களுடைய ஷேரை டேரெக்டாக 380 ரூபாய்க்கே விற்று கொடுத்துரும். அதாவது இவ்வளோ ப்ரைஸ் வந்து டீவியேஷன் இருக்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரே போடுவோம். 389 இந்த ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஷேரை விற்றுடலாம். 392 ருபீஸ் வந்தால் நம்மளுடைய ஆர்டர் வந்து அப்போ தான் மார்க்கெட்டில் போய் எக்ஸிக்யூட்டிவ் ஆகும். கன்ஃபார்ம் டு செல் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருந்தோம்னா நம்மளால் மாடிஃபையும் பண்ண முடியும். எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பெண்டிங் ஆர்டர்ஸில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னா கீழே பாருங்கள், இந்த ஆர்டரை கேன்சல் பண்ண விரும்புகிறீங்களா இல்லை மாடிஃபை பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவோம். மாடிஃபை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ட்ரிகர் ப்ரைஸையும் நம்மளுடைய எந்த ப்ரைஸுக்கு செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோமோ அந்த ப்ரைஸை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். மறுபடியும் இப்போ நம்ம ட்ரிகர் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா உடனே நமக்கு வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம். 392.20 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 392 ருபீஸ் வச்சாச்சு. அதாவது இந்த ப்ரைஸ் வந்த உடனே ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆக போகுது. அதுவே எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் ஆர்டரில் வைப்போம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம லிமிட் ஆர்டர் போட்டிருப்போம், இப்போ டேரெக்டாக மார்க்கெட் ஆர்டர் போட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாமே என்டர் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு செல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இப்போ வந்து நமக்கு லாஸ் புக் ஆக போகுது. நம்ம ப்ராசஸ் பண்ண அடுத்த செகண்டே நம்மளுடைய ஷேர்ஸ் வந்து விற்று கொடுத்துருச்சு. இதில் போட்டிருக்கு பாருங்கள் ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ். அதாவது ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து 392.5 ருபீஸ் வாங்கியிருப்போம், 0.55 ருபீஸ் வாங்கியிருப்போம். அதுவே எங்கே பார்த்திங்கன்னா 392 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணியிருப்போம். அதாவது 0.55 ருபீஸ் வந்து நமக்கு வந்து லாஸில் இருக்கும். இப்போ டோட்டலாக வந்து 5 ஷேர்ஸ் அப்படின்றதுனால 2.75 ருபீஸ் நமக்கு வந்து லாஸில் இருக்குது. இப்போது அதுவே நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம், இதை கவனிக்காமல் நான் ஜஸ்ட்டு பை பண்ணி 2.75 விட ரொம்ப அதிகமான லாஸ் வந்திருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸாக புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். சப்போஸ் ப்ராஃபிட் வந்தால் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிப்போம். சப்போஸ் நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து இப்போ டவுன் சைடில் மூவ் ஆகுது அப்படின்ற போது நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு 1 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டவுன் சைடில் மூவ் ஆனால் கூட நமக்கு வந்து 1000 ருபீஸ், 2000, 10,000 இந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு லாஸ் வரும். இந்த லாஸை தடுத்துட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு 100லையோ ஒரு 200லையோ நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு பாதிலேயே வெளியே வந்துடுறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் ஆடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.